அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1 அதிகாரம் 12வது இறை வார்த்தை. மக்களிடையே, குறிப்பாக உங்கள் இடையே மனித ஞானத்தின்படி நடவாமல் கடவுளின் அருளை சார்ந்து அவர் தரும் நேர்மையோடும் நாணயத்தோடும் நடந்து வந்தோம் என எங்கள் மனசான்று உறுதியாக சொல்கிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே, மனித ஞானத்தின்படி நாங்கள் உங்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்கவில்லை. இந்த உலக ஞானத்தின்படி நாங்கள் உங்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்கவில்லை. மாறாக கடவுளின் அருளை சார்ந்து அவர் காட்டிய நேர்மையான முறையில், கண்ணியமான முறையில், எளிமையான முறையில் இறை வார்த்தையை உங்களுக்கு அறிவித்தோம் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து புனித பவுல் சொல்லுகிறார். இறை பணி செய்கிற ஊழியர்கள் கடவுளின் அருளை சார்ந்து வாழும் போதுதான் அவர்கள் நேர்மையான முறையில் இறை பணியை செய்ய முடியும், இறை ஊழியத்தை செய்ய முடியும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். எப்பொழுது இறை ஊழியர்கள் கடவுளின் அருளை சார்ந்து வாழ்கிறார்கள், எப்பொழுது இறை ஊழியர்கள் கடவுளின் அருளை சார்ந்து இறை பணி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஊழியர்கள் கடவுளின் அருளை சார்ந்து வாழ்வதால் அவர்கள் கடவுளின் அருளை சார்ந்து இறை பணியை செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் கடவுளின் அருள் உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையும், இந்த இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் கடவுளின் அருள் மனிதர்களுக்கு தரப்பட்டு அவர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகிறது என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தையும் சொல்லுகின்றன. இயேசு கிறிஸ்து வழியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளில் இறை ஊழியர்கள், இறை பணியாளர்கள் நிலைத்து நின்று அந்த கடவுளின் அருளை சார்ந்து வாழும் போது அவர்கள் செய்கிற இறை பணி நேர்மையாக இருக்கும், கண்ணியமாக இருக்கும். மாறாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழாமல், கடவுளின் அருளை சார்ந்து வாழாமல் இறை பணி செய்கிற ஊழியர்கள் கடவுளின் அருளை சார்ந்து வாழாததால் அவர்கள் செய்கிற ஊழியம் உலகத்தின் ஞானத்தின்படி இருக்கும், மனித ஞானத்தின்படி இருக்கும், அது இறை ஞானத்தின்படி இருக்காது என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற இறை பணியாளர்கள், இறை ஊழியர்கள் அந்த இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளை சார்ந்து வாழ்வதால் அவர்கள் நேர்மையான முறையில், கண்ணியமான முறையில் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்பார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை பணியை செய்கிற இறை ஊழியர்கள் கடவுளின் அருளை சார்ந்து வாழும் போதுதான் அவர்கள் செய்கிற இறை பணி நேர்மையானதாக, கண்ணியமானதாக இருக்கும். அதே போல் திருச்சபையில் உள்ள இறை மக்களாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அந்த கடவுளின் அருளை சார்ந்து வாழும் போதுதான் இந்த உலகில் நாம் நேர்மையான, நீதியான வாழ்க்கை வாழ முடியும். மாறாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழாமல், கடவுளின் அருளை நாம் சார்ந்து வாழாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கை நேர்மையான, நீதியான வாழ்க்கையாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு விரோதமான ஒரு அநீதியான வாழ்க்கையாக இருப்பதால் நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீரை இழந்து விடுவோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை பணி செய்கிற இறை ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளின் அருளை சார்ந்து நின்று இறை பணி செய்யட்டும். திருச்சபையில் உள்ள இறை மக்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அந்த கடவுளின் அருளை சார்ந்து இந்த உலகில் நீதியான, நேர்மையான வாழ்க்கை வாழட்டும். அப்பொழுது பரலோக பிதா திருச்சபையின் மேய்ப்பர்களையும் அந்த திருச்சபையின் மக்களையும் இம்மையிலும் மறுமையிலும்
மறுமையிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுளின் அருளை சார்ந்து வாழ்கிற இறை பணியாளர்களும் கடவுளின் அருளை சார்ந்து வாழ்கிற இறை மக்களும் தான் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இறை பணியை செய்கிற இறை ஊழியர்களும் திருச்சபையின் இறை மக்களாகிய நாங்களும் இந்த உலகில் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அந்த இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய தெய்வீக அருளை சார்ந்து நாங்கள் வாழும் போது அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பாடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.